ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிக்ஸரா இல்லை சிபிஆரா. ஜிக்ஸர் 250SF விட்சர் சிபிஆர். இது ரொம்ப கஷ்டமானது தான். ரெண்டுமே எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே கிடையாது. அதுக்காண்டி பேடு கமெண்ட்ஸ்லாம் போடக்கூடாது மக்களே. ஏன்னா என்னோட கருத்து தான் இது. எல்லாமே வீடியோ பண்ணுறது ஃபுல்லாமே ஜிக்ஸரா சிபிஆர்னு பார்த்தா நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை. பவர்லையும் சரி, மைலேஜ்லையும் சரி. மைலேஜ் கொஞ்சம் அடிவாங்கும் சிபிஆர். பட் ஆனால் இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் பக்கா ஸ்மூத்தாக இருக்கும். ஜிக்ஸரில் வந்து கொஞ்சம் ரகடான ஒரு கியர் பாக்ஸ் தான். அதை நான் வந்து சொல்லி அவன் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெவ் மேட்ச் பண்ணி ஓட்டி பழகிட்டோம்னா அதுவும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். கம்ஃபர்ட்லேயும் சரி, எல்லாமே சரி, ரெண்டுமே சளைச்சதே இல்லை. கொஞ்சம் சிபிஆரை காட்டிலும் ஜிக்ஸர் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. ஜிக்ஸர் 250SF பொறுத்த முடிக்கு, இல்லை 250 நார்மல் நேக்கட் வெர்ஷனை பொறுத்த முடிக்கு காஸ்ட் ஆஃப் சர்வீசிங் வந்து கம்மி. ரெண்டாவது மைலேஜ், கம்ஃபர்ட்டும் எனக்கு வந்து பில்லியனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் ரைடருக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட். பில்லியனை ஒரு தடவை வச்சு நான் ஓட்டிகிட்டு போனப்போ பில்லியனுக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. லீனாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆவரேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கு நம்ம சீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி போட்டு தான் ஆகணும். ஸோ இதுதான் அந்த ரெண்டு இதுக்கும் டிஃப்ரென்ஸ். சிபிஆரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட், இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து அப்படி இருக்கும். எங்கேயுமே வைப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு லேசி கூட தெரியல. ஆனால் சிபிஆர் 250 நான் வந்து ஓட்டிட்டேன். வைப்ரேஷனுங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. ஆனால் அதோட சர்வீசிங் காஸ்ட்டு அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜிக்ஸர் வந்து பெட்டராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. அதை தான் சொல்கிறேன். இது வந்து சிபிஆருக்குன்னு அது ரொம்ப டஃப் ஃபைட்டான காம்படிஷன். ஸோ அதை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ட்ரா தான் ஆகும். அவ்வளோதான், மேட்ச்சு ட்ரா தான் ஆகும். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோட பர்சனல் சாய்ஸு ஜிக்ஸர் 250. ஆஸ் எ மிடில் கிளாஸாக நம்மளோட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கீழே வரும். இப்போ மார்க்கெட்டில் திருப்பி சிபிஆர் 250 ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க மார்க்கெட்டில். ஆனால் விட மாட்டேங்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆனால் அதுவுமே சேல் ஆகும். தேங்க்யூ.